நான் 2018லேருந்து எல்லா எக்ஸாமுமே எழுதுவேன். அது என்னோட ப்ரிப்பேர் அந்த அந்த டைம்ல எனக்கு எவ்வளோ ப்ரிப்பேர் பண்ண முடியுதோ அந்த எஃபர்ட் போட்டு தான் இருந்தது. ஏன்னா நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா திருப்பி கேப் ஆயிடும் அப்படிங்கிறதுல மட்டும் கான்ஸ்டன்டா இருந்தேன் சார். ப்ரிலிம்ஸ்லாம் கிளியர் ஆயிடும் சார். ஆனா எனக்கு மெயின்ஸ் படிக்கிறதுக்கான டைம் வந்து அவ்வளவு கிடைக்காது சார். ஏன்னா 2 குழந்தைங்க வச்சுக்கிட்டு நம்ம அடுத்தடுத்தது ஒர்க் இருந்துகிட்டே இருக்கும் சார். வீட்டில் ஒரு ஹவுஸ் ஒய்ஃப்ங்கும் போது கிடைக்கிற டைமே வந்து நான் சொல்ல போனா ஒன்று ஸ்டடீஸ் இல்லைன்னா குழந்தைங்களுக்கு அதுதான் சார் செய்வேன். 2024 ரிசல்ட் வந்துருச்சு இல்லை சார். அப்போ IBPS கிளர்க் வந்து கண்டிப்பாக கிடைக்கணும்னு ஒரு ஹோப் இருந்துச்சு. ஆனால் எனக்கு கிடைக்கலனோடனே சரி விட்டுருவோம் அப்படின்ட்டு டக்குன்னு அந்த டைம் வந்து எனக்கு தோணுச்சு சார். அப்புறம் அன்னைக்கு ஒரு நாள் ஃபுல்லாக உட்காந்து கொஞ்சம் அழுதுட்டு அதுக்கப்புறம் அது ஒன்று மட்டும்தான் நான் என் மைண்ட்ல ஓடிட்டு இருந்துச்சு. அதனால இந்த ஃபெயிலியர்ஸ் வந்து எனக்கு அதை விட இது பெருசா தெரியல. இது வந்து லாஸ்ட் 2 years உடைய இது ஷெட்யூல் சார். இதை தான் நான் ரெகுலரா ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன். 5:30க்கு எந்திரிச்சேன்னா 7:15 வரைக்கும் ப்ரிப்பரேஷன் பண்ணுவேன் சார். ஆக்சுவலி மேக்ஸிமம் அந்த டைம் வேர் தேர் இஸ் ஏ வெல் தேர் இஸ் ஏ வே அப்படின்னு சொல்லுவாங்க சார். எந்த இடத்துல ஒரு பவர் இருக்கோ அங்க உங்களுக்கு கண்டிப்பா ஒரு வே கண்டிப்பா கிடைக்கும் சார். அதனால உங்களோட ஹார்ட் ஒர்க் மட்டும் போடணும் சார். நம்மளோட ஹார்ட் ஒர்க் மட்டும் அந்த இடத்துல இருந்துச்சுன்னா கண்டிப்பா அது எவ்வளோ பெரிய ஒர்க்கா இருந்தாலும் கண்டிப்பா முடிச்சிடலாம். ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு த டாப்பர் ஸ்டாக் பை கைட்லிஸ் போர்ட் பேங்க் எக்ஸாம் தமிழ். இன்னைக்கு நம்ம கூட ஒரு முக்கியமான ஒரு பர்சன் இருக்காங்க. அவங்கள பற்றி சொல்லணும் அப்படின்னா, விடாமுயற்சி இருந்தால் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகலாம் அப்படிங்கிறதுக்கு நீங்கள் ரியல் டைம் எக்ஸாம்பிள் தேடிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா அது கண்டிப்பாக இவங்களாக தான் இருப்பாங்க. அண்ட் ஆல்சோ எ பிக் இன்ஸ்பிரேஷன் ஃபார் ஆல் ஆஸ்பைரிங் பேங்கர்ஸ். பீயிங் எ மதர் ஆஃப் 2 kids, அவங்க ஃபேமிலி லைஃப்பையும் ப்ரிப்பரேஷனையும் பேலன்ஸ் பண்ணிட்டு ஆஃப்டர் 6 years ஆஃப் ஹார்ட் ஒர்க் ஒரு இன்னைக்கு பேங்கராக மாறி இருக்காங்க. ப்ரொபேஷனரி ஆஃபீஸரா சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியாவில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. லெட்ஸ் வெல்கம் மிஸ்ஸஸ் அகிலா. வெல்கம் சார். தேங்க்யூ சார். எப்படி இருக்கீங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நல்லா இருக்கிறேன் சார். நீங்க எப்படி இருக்கீங்க சார்? ரொம்ப நல்லா இருக்கேன் அகிலா. எப்படி போயிட்டு இருக்கு ஆஸ் எ பேங்கர் லைஃப்? பேங்க் லைஃப் வந்து ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் சார். ஆக்சுவலி இது என்னோட ஃபர்ஸ்ட் ஜாப்ங்கும் போது நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குது. நல்லா இருக்கு சார். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள் ஜேர்னி பற்றி சொல்லுங்க அகிலா. நீங்கள் எப்போ ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணீங்க? ஏன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் பேங்கர் ஆகணும்னு முடிவு பண்ணீங்க? ஆக்சுவலி ட்ரூத் சொல்லணும்னா ஒரு சேஃப்காக தான் சார். உமனா இருக்கிறோம், நாளைக்கு ஃபியூச்சர்ல எப்படி வேணாலும் மாறலாம் ஃபியூச்சர் லைஃப். ஸோ நம்ம ஒரு ஸ்டேபிளா இருக்கணும். நம்மளுக்கு அப்புறம் 2 குழந்தைங்க இருக்கிறாங்க, அவங்களோட லைஃபையும் நம்ம கன்சிடர் பண்ணணும். ஏதோ ஒரு ஜாப் போகணும் அப்படிங்கிறது இல்லாம ஒரு செக்யூரான ஜாப் போகணும் அப்படிங்கிற ஒரு தாட்ல தான் சார் நான் எக்ஸாம்ஸ்க்கு ஃபோக்கஸ் பண்ணேன். அப்புறம் டிஎன்பிஎஸ்சியா இல்லை பேங்கிங்கான்னு பார்க்கும்போது எனக்கு வந்து ஆப்டிடியூட் நல்லா வரும் சார். ஆப்டிடியூட் ரீசனிங் வந்து கொஞ்சம் நல்லா வரும் சார். அதனால சரி நம்ம பேங்கிங்கே சூஸ் பண்ணலாம் அப்படின்னு சூஸ் பண்ணியிருந்தேன் சார். ஓகே ஓகே, எப்போ ஸ்டார்ட் பண்ணீங்க அகிலா? எந்த இயர் ஸ்டார்ட் பண்ணீங்க ப்ரிப்பரேஷனை? ஆக்சுவலி நான் 2018 ஸ்டார்ட் பண்ணேன் சார். அப்போ வந்து என்னோட ஃபர்ஸ்ட் பையனுக்கு வந்து 1 year கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ நம்ம ஸ்டார்ட் பண்ணலான்ட்டு அப்படி ஸ்டார்ட் பண்ணேன். அப்புறம் வந்து எனக்கு செகண்ட் பேபி கன்சீவ் ஆயிருந்தாங்க. இருந்தாலும் ஒரு நடுவில் கொஞ்சம் பிரேக் விடுற மாதிரி ஆயிருந்துச்சு சார். தென் 2019ல வந்து செகண்ட் பேபி பிறந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து 2 பேரையும் வச்சுக்கிட்டு கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணி ப்ரிப்பரேஷன்ஸ்லாம் போயிட்டு இருந்துச்சு. ஆனால் பட் நான் 2018லேருந்து எல்லா எக்ஸாமுமே எழுதுவேன். அது நான் என்னோட ப்ரிப்பேர் அந்த டைம்ல எனக்கு எவ்வளோ ப்ரிப்பேர் பண்ண முடியுதோ அந்த எஃபர்ட் போட்டு தான் இருந்தது. ஏன்னா நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா திருப்பி கேப் ஆயிடும் அப்படிங்கிறதுல மட்டும் கான்ஸ்டன்டா இருந்தேன் சார். சரி நம்ம எப்படி பண்றோமோ போய் பண்ணுவோம் அப்படிங்கிறதுனால அதே மாதிரி ஸ்டார்ட் பண்ணிட்டே இருந்தேன் சார். தென் ஃபர்ஸ்ட் பையன் ஸ்கூலுக்கு போக ஆரம்பிச்சேன். கொரோனா பீரியட் முடிஞ்சு ஸ்கூலுக்கு போக ஆரம்பிச்சோன்னா சரி இன்னும் கொஞ்சம் எஃபர்ட் போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் நல்லா ஹெவி ஒர்க் போட்டு ஸ்டார்ட் பண்ணேன். ஆனால் அப்பையிலேருந்து எனக்கு ப்ரிலிம்ஸ்லாம் கிளியர் ஆயிடும் சார். ஆனா எனக்கு மெயின்ஸ் படிக்கிறதுக்கான டைம் வந்து அவ்வளவு கிடைக்காது சார். ஏன்னா 2 குழந்தைங்க வச்சுக்கிட்டு நம்ம அடுத்தடுத்தது ஒர்க் இருந்துகிட்டே இருக்கும் சார். வீட்டுல ஒரு ஹவுஸ் ஒய்ஃப்ங்கும் போது இப்ப நம்ம அம்மா வீட்டுல இருந்தோம் அப்படின்னா அம்மா கிட்ட எல்லா ஒர்க்கும் கொடுத்துருவோம். நம்ம
படிக்கலாமா அப்படின்னு படிக்கிறேன் அப்படின்னு சொல்லலாம். ஆனா நம்ம ஒரு இன்லாஸ் வீட்ல இருக்கும் போது நம்ம அவங்களையும் பார்த்துக்கணும். அப்படி ஒரு பொசிஷன்ல இருக்கிறங்கும் போது நம்ம அவங்க கிட்ட எல்லாத்தையும் கொடுக்க முடியாது சார். அதனால நான் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒர்க்கையும் பேலன்ஸ் பண்ணிட்டு குழந்தைங்களையும் பார்த்துக்கிட்டு அந்த டைம்ல கிடைக்கிற டைம்ல தான் சார் நான் படிக்க ஆரம்பிச்சேன். அதனால எனக்கு மெயின்ஸ் வந்து நல்லா ஃபோக்கஸ் பண்ண முடியாம இருந்துச்சு. தென் என் செகண்ட் சைல்டும் வந்து ஸ்கூலுக்கு போக ஆரம்பிச்சோன்னா தான் எனக்கு கொஞ்சம் டைம் கிடைச்சிச்சு. கிடைக்கிற டைமே வந்து நான் சொல்ல போனா ஒண்ணு ஸ்டடீஸ் இல்லைன்னா குழந்தைங்களுக்கு அதுதான் சார் செய்வேன். மற்றபடி நம்ம அன்வான்டா சோசியல் மீடியால எல்லாம் இருக்கிறது அந்த மாதிரி எல்லாம் டைமே இருக்காது சார். லைஃப் அப்படியே ஒரு சர்க்கிள் மாதிரி போயிட்டே இருந்துச்சு சார். இப்போதான் கொஞ்சம் ரிலீஃபா இருக்கு. நீங்க வந்து ஒரு ஒரு 60 செகண்ட்ஸ்ல சொல்லி முடிச்சிட்டீங்க இந்த உங்க ஜேர்னிய. பட் வந்து அவ்வளவு ஈஸியா இருந்திருக்காதுன்னு நல்லா எனக்கு தெரியும். நீங்க ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு செக்யூரான ஒரு ஜாப் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க. இந்த மாதிரி தாட்டோட ஸ்டார்ட் பண்ற எல்லாத்துக்குமே சர்க்கம்டன்ஸ் வந்து சப்போர்ட்டிவா இருக்காது. கண்டிப்பா நிறைய ஸ்ட்ரகிள் இருக்கும், நிறைய பெயின்ஃபுல்லான மொமெண்ட்ஸ் இருக்கும். எப்படி அதெல்லாம் ஓவர் கம் பண்ணி வந்தீங்க? ஏன்னா இப்போ 2018 டு 2024 எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் 6 இயர்ஸ்ல நிறைய மெயின்ஸ் எக்ஸாம் நீங்க அப்பியர் ஆயிருப்பீங்க, நிறைய எக்ஸாம்ஸ் நீங்க ஃபெயிலியரும் ஆயிருக்கீங்க. எப்படி இந்த ஃபெயிலியரை ஓவர் கம் பண்ணி வந்து கன்சிஸ்டண்டா ப்ரிப்பரேஷன் ட்ராக்ல இருந்தீங்க? சார் ஒன்னே ஒண்ணுதான் சார். கண்டிப்பா போயே ஆகணும் அப்படிங்கறது மட்டும்தான் சார் இருந்துச்சு. ஃபெயிலியர் இருந்தாலும் அது ஒரு ஒன் டே வந்து அதை நான் எதையுமே பண்ண மாட்டேன் சார். படிக்கிறத அப்படியே ஹோல்ட் பண்ணிட்டு எவ்வளவு திங்க் பண்ணணுமோ ஏறிய அப்புறம் அப்பயே யோசிப்பேன் என்னென்ன நம்ம அப்டேட் பண்ணணும், நம்ம எந்த இடத்துல வீக்கா இருக்கணும். ஒரு நாள் ஃபுல்லா நமக்காக ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன் சார். அதுக்கப்புறம் திருப்பி அடுத்த நாள்ல இருந்து திருப்பி ஃபாலோ பண்ணி படிப்பேன் சார். ஓகே, ஒரே ஒரு நாள் தான் எஸ் சார். அந்த அப்படின்னா ஒரு ஃபெயிலியர் வந்துச்சு அப்படின்னா பவுன்ஸ் பேக் ஆகி வரதுக்கு ஒன் டே தான் எடுத்துக்குவீங்க. ஆமா சார், ஆமா சார். ஆக்சுவலி 2024 ரிசல்ட் வந்துச்சு இல்ல சார். அப்ப ஐபிபிஎஸ் கிளர்க் வந்து கண்டிப்பா கிடைக்கும்னு ஒரு ஹோப் இருந்துச்சு. ஆனா எனக்கு கிடைக்கலனோடனே சரி விட்டுருவோம் அப்படின்ட்டு டக்குன்னு அந்த டைம் வந்து எனக்கு தோணுச்சு சார். அப்புறம் அன்னைக்கு ஒரு நாள் ஃபுல்லா உட்காந்து கொஞ்சம் அழுதுட்டு அதுக்கப்புறம் இல்ல நம்ம இவ்வளவு தூரம் வந்துட்டு விட்டுட்டு போனா அதுக்கு அர்த்தமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாளே திருப்பி ஸ்டார்ட் பண்ணேன் சார். அப்பதான் இந்த கைலியோட கோட் வந்துச்சு சார். டக்குன்னு நான் எதுவுமே யோசிக்கல, டக்குன்னு உடனே ஜாயின் பண்ணிட்டேன். கண்டிப்பா ஏதோ ஒரு வழியில நமக்காக ஒரு சக்சஸ் இருக்கும் அப்படின்னு ஒரு ஹோப்ல ஏதாச்சும் ஒரு நூல் கிடைக்காதா அப்படின்னு டக்குன்னு ஜாயின் பண்ணிட்டேன் சார். ஓகே ஓகே, உங்களோட ப்ரிப்பரேஷன் ஜேர்னில சக்சஸ்ஃபுல்லா முடியறதுக்கு கோட்டு ஒரு பார்ட்டா இருக்கிறது ரொம்ப எனக்கு பெருமையா இருக்கு. கண்டிப்பா கண்டிப்பா சார். இப்போ நீங்க சொன்னீங்க ஒரே ஒரு நாள் நான் வந்து ஃபீல் பண்ணுவேன், மிஸ்டேக்ஸ் வந்து லேர்ன் பண்ணுவேன்னு சொன்னீங்க. இப்போ உங்களை மாதிரி இருக்கிற ஆஸ்பிரன்ஸ், அப்கமிங் ஆஸ்பிரன்ஸ் வந்து என்ன பண்ணணும்? ஆக்சுவலா இந்த மாதிரி ஃபெயிலியர்ஸ் ஃபேஸ் பண்ணும்போது என்ன பண்ணுனா அவங்கள செல்ஃப் மோட்டிவேஷனா வச்சுக்க முடியும்? நீங்க என்ன பண்ணுனீங்க? அதான் சார். ஆக்சுவலி எனக்கு நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி சார், கண்டிப்பா ஜாப் போகணும் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் சார். அது ஒண்ணு மட்டும்தான் நான் என் மைண்ட்ல ஓடிட்டு இருந்துச்சு. அதனால இந்த ஃபெயிலியர்ஸ் வந்து எனக்கு அதை விட இது பெருசா தெரியல. அதனால எனக்கு ஓகே நம்ம மூவ் ஆன் ஆகிதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்தது போயிட்டே இருந்தேன் சார். இதுவும் கடந்து போகும் சொல்லுவாங்களே சார், அது மாதிரிதான். இதெல்லாம் நம்ம கிராஸ் பண்ணி வந்தாதான் அந்த சக்சஸ் நம்ம கண்டிப்பா மீட் பண்ண முடியும் சார். புரியுது. ஸோ ஆஃப்டர் லாங் ஜேர்னி நீங்கள் வந்து எக்ஸாம் கிளியர் பண்ணியிருந்தீங்க. கண்டிப்பாக உங்கள் இன்லாஸ் ஆகட்டும், உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் இல்லை ஹஸ்பண்ட் கண்டிப்பாக பெருசாக என்ஜாய் பண்ணியிருப்பாங்க. என்ன சொன்னாங்க நீங்கள் எக்ஸாம் கிளியர் பண்ணதை தெரிஞ்ச உடனே? எங்க அம்மா அப்பா என் ஹஸ்பண்ட் இன்லாஸ் எல்லாருக்குமே ரொம்ப ஹாப்பி. ஆக்சுவலி நான் ரொம்ப லாங் டைமா ப்ரிப்பேர் பண்றதுனால எல்லாருக்குமே ஒரு சின்ன ஹோப் கம்மியா இருந்துச்சு சார். என்ன ப்ரிப்பேர் பண்ணிட்டே இருக்கிறாங்க, கிளியர் மட்டும் ஆகல அப்படிங்கிற ஒரு வருத்தமும் இருந்துச்சு. ஆனா கிளியர் ஆனாலும் ஓகே, கண்டிப்பா எல்லாருமே நினைச்சது ஃபினிஷ் பண்ணிட்டேன் அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் இருந்துச்சு சார். சூப்பர் சூப்பர். பொதுவாக இப்போ எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு ஒரு சக்ஸஸை ரீச் பண்ணுறாங்களோ அந்த அளவுக்கு அந்த பர்சன்கிட்ட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்கும், பிளானிங் இருக்கும். ஸோ உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை வந்து அப்கமிங் பேங்கர்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. நீங்கள் எப்படிலாம் ப்ரிப்பேர் பண்ணீங்க, பர் டே எவ்வளோ டைம் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க ப்ரிப்பரேஷன் ப்ராக்டிஸ்க்காக? சார் ஆக்சுவலி எனக்கு வந்து ப்ரிப்பரேஷன் டைம்ங்கிறது வந்து கான்ஸ்டண்டா அப்படி சொல்ல முடியாது சார். நான் வந்து இப்போ நான் வந்து சில பேர் வந்து ஓவர் நைட்லாம் ஸ்டடி பண்ணுவாங்க சார். எனக்கு வந்து அந்த மாதிரி இது கிடையாது சார். ஏன்னா நான் வந்து நைட் 12 o'clock 1 o'clock அந்த மாதிரிலாம் படிச்சோம்னா 1 week நான் அந்த மாதிரி ஃபோக்கஸ் பண்ணேன்னா அடுத்த ஒரு 15 days என்னால் படிக்க முடியாது சார். இது மாதிரி நான் ட்ரை பண்ணியிருந்தேன். ஆக்சுவலி ஒரு 2 years பேக் வந்து நான் இந்த மாதிரியும் ட்ரை பண்ணேன். நான் ஓவர் நைட்லாம் உட்காந்து படித்தேன். ஆனால் ஹெல்த் இஷ்யூஸ் வந்ததுனால சரி நமக்கு அந்த மெத்தட் கண்டிப்பா ஒத்தே வராது அப்படின்னு சொல்லிட்டு காலையில 5:30க்கு எந்திரிப்பேன் சார். எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் பண்ணும் போது 5:30 to 7:15 வரைக்கும்
இது வந்து லாஸ்ட் 2 இயர்ஸ் உடைய இது ஷெட்யூல் சார். இதை தான் நான் ரெகுலரா ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன். 5:30க்கு எந்திரிச்சேன்னா 7:15 வரைக்கும் ப்ரிப்பரேஷன் பண்ணுவேன் சார். ஆக்சுவலி மேக்ஸிமம் அந்த டைம்ல பேங்கிங் அவேர்னஸ், கரண்ட் அஃபேர்ஸ் ரிவிஷன்ஸ் அந்த மாதிரி பார்ப்பேன் சார். அதுக்கப்புறம் 7:15க்கு வந்து எனக்கு குழந்தைங்களுக்கு சமைக்கிற டைம் ஆயிடும் சார். திருப்பி 7:15லேருந்து ஒரு 9:30 வரைக்கும் குழந்தைங்களுக்கு சமைச்சு அதெல்லாம் கொடுத்து அவங்கள கிளப்புறதுக்கு கரெக்டாக இருக்கு. திருப்பி 9:30 to 10:30 வந்து ஒரு மார்க் எடுப்பேன் சார். ஒரு மார்க் எடுத்து அதை அனலைசிஸ் பண்ண கரெக்டா இருக்கும் சார். 9:30 9:45க்கு திருப்பி குக்கிங் போயிடுவேன் சார். திருப்பி குக்கிங் போயிட்டேன்னா அங்க திருப்பி 12:30 ஆயிடும் சார். அதுக்கப்புறம் வந்து திருப்பி 1 o'clock வரைக்கும் நான் என்னோட செல்ஃப் ஒர்க்லாம் கொஞ்சம் முடிச்சுட்டு 1 o'clock உட்காந்தேன்னா 3:30 வரைக்கும் குழந்தைங்க வர வரைக்கும் அதை உட்காந்து படிப்பேன் சார். அதுக்கப்புறம் திருப்பி 3:30க்கு குழந்தைங்க வந்தோன்னா அவங்களுக்கு டீ டிஃபன் எதுவும் கொடுத்துருச்சு. திருப்பி ஒரு 5 o'clock உட்காந்துட்டு ஒரு மார்க் போடுவேன் சார். 6 o'clock முடிச்சுட்டு 6:15 வரைக்கும் இந்த இதெல்லாம் எல்லாம் பார்த்து வச்சுருவேன் சார். அதுக்கப்புறம் திருப்பி குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்கணும். அவங்களுக்கு திருப்பி 7:30க்கு டின்னர் ரெடி பண்ணணும், சாப்பிடணும். திருப்பி எல்லா வேலையும் சுத்தமா கம்ப்ளீட்டா 8:30க்கு முடிச்சிடுவேன் சார். கிட்டன்னு எல்லாமே முடிச்சுட்டு 8:30க்கு உட்காந்தேன்னா ஒரு 11 o'clock வரைக்கும் படிப்பேன் சார். அவ்வளவுதான். அதுக்கப்புறம் டான் 11 o'clock போயிடுவேன் சார். தூங்கினா நம்ம அந்த டைம் வந்து நல்லா தூங்கிட்டோம்னா அடுத்த நாள் திருப்பி இதே மாதிரி ரீப்ரொடக்டிவா நம்ம ஸ்பெண்ட் பண்ண முடியும். அதனால எனக்குன்னு கொஞ்சம் டைம் இந்த நைட் அது மட்டும் ஸ்கிப் பண்ணவே மாட்டேன் சார். இப்படியே தான் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷம் ஒரு சர்க்குலர்ல இதான் அடுத்த வேலை இந்த அடுத்த வேலை இது அப்படின்னு தான் சார் போயிட்டு இருந்துச்சு. ஆல்மோஸ்ட் பர் டேக்கு வந்து 16 to 18 ஹவர்ஸ் நீங்க ஆக்டிவா ஒர்க் பண்ணிருக்கீங்க. இதர் உங்க ஃபேமிலி பேலன்ஸ் பண்றதுக்கு இல்ல ப்ரிப்பரேஷன் பண்றதுக்காக நீங்க ஸ்பெண்ட் பண்ணிருக்கீங்க. இதை பார்க்குற அப்கமிங் ஆஸ்பிரன்ஸ் எத்தனை பேர் இந்த மாதிரி டெடிகேஷனாக இருக்காங்க அப்படிங்கிறத வந்து இந்த கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். ஏன்னா ஒரு 2 இயர்ஸ் கன்சிஸ்டண்ட்டாக ஃபோக்கஸ்டாக இந்த மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கீங்க, ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கீங்க. அதுக்கான ஒரு சக்ஸஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைச்சிருக்கு. ஸோ கண்டிப்பாக டிசர்விங்கான ஒரு பிளேஸில் இப்போ நீங்கள் இருக்கீங்க. ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அகிலா. இப்போ நீங்கள் ரொட்டீன் சொல்லிட்டீங்க. இப்போ சப்ஜெக்ட் வைஸ் ஸ்ட்ராட்டஜிஸ் சொல்லலாம். இப்போ குவான்ஸ்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஸ்டார்டிங்லேயே சொன்னீங்க உங்களுக்கு குவான்ஸ் நல்லா வரும்னு நீங்கள் சொல்லியிருந்தீங்க. ஸோ குவான்ஸ்ல நீங்கள் நல்லா ஸ்கோர் பண்ணுறதுக்கு என்னென்ன மாதிரி ஸ்ட்ராட்டஜிஸை ஃபாலோ பண்ணீங்க? எஸ் சார். ஆக்சுவலி எனக்கு குவான்ஸ் நல்லா வரும் சார். நான் ஃபர்ஸ்ட் போடும் போது எல்லா சம்முமே எனக்கு பேங்கிங்ல வந்த போது அந்த டைம் மேனேஜ்மெண்ட் அதெல்லாம் தெரியாது சார். எல்லாமே வரிசையா சால்வ் பண்ணுவேன், எல்லாமே நல்லா சால்வ் பண்ணுவேன். ஆனா நம்ம எக்ஸாம்ல போய் பார்க்கும் போது கொஞ்சம் அட்டெம்ப்ட் தான் கொடுத்துருப்போம். அது எப்படி மேனேஜ் பண்றதுன்னு தெரியாமலாம் இருந்துச்சு சார். அதுக்கப்புறம் ஆக்சுவலி என்னுடைய ரீசனிங்கா இருந்தால் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணும் போது நான் CWJ ஃபாலோ பண்ணேன் சார். அப்ப வந்து டில் லாஸ்ட் வரைக்குமே ஜாக்சன் சாரோடைய ரீசனிங் தான் சார். அதே மாதிரி என்னுடைய ஆப்டிடியூட் பேசிக் வந்து கன்னி சாரோட தான் சார். நான் லாஸ்ட் வரைக்குமே அந்த 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 பேசிக்ல தான் சார் நான் ஃபுல்லாவே சால்வ் பண்ணுவேன். வேற நிறைய சோர்ஸ் நான் ஃபாலோ பண்ணாலும் அந்த மெத்தட் வந்து அதுதான் சார். அப்படிதான் இருக்கும். அந்த மாதிரி தான் சார் நான் ஃபாலோ பண்ணிட்டு வந்தேன். அப்புறம் இப்போ நீங்க குவான்ஸ்ல பர்டிகுலர்லி வந்து மெயின்ஸ் எக்ஸாம்ஸ் நீங்க இப்போ IBPS PO கிளியர் பண்ணிருக்கீங்க. லாஸ்ட் இயர் IBPS PO வந்து கொஞ்சம் டஃபா தான் இருந்துச்சு. குவான்ஸ் பர்டிகுலர்லி நீங்க என்ன மாதிரி நீங்க பிராக்டிஸ் பண்ணுவீங்க? கொஸ்டின் எந்த மாதிரி செலக்ட் பண்ணுவீங்க? இல்ல சார், ஆக்சுவலி நான் நீங்க நிறைய மார்க் கொடுத்துருந்தீங்க சார். அந்த மார்க் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. அது வந்து நான் டெய்லியும் ஒரு மார்க் கண்டிப்பா இருக்கும். நான் அதுக்கு முன்னாடி இயர் வரைக்குமே நான் கைட்லியில ஜாயின் பண்றதுக்கு முன்னாடி வரைக்குமே எக்ஸாமுக்கு முன்னாடி ஒரு 1 மார்க் எடுக்கிறது இல்லைன்னா 2 மார்க் அவ்வளவுதான் சார் இருந்துச்சு. ஆனா கைட்லியில ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் டெய்லி ஒரு மார்க் எடுத்தது வந்து நல்ல ரிஃப்ளெக்ட் ஆனிச்சு சார். ஆக்சுவலி நம்ம எந்த மாதிரியானது வந்து நம்ம ப்ராப்ளம்ஸ் அட்டம் பண்ணோம்னா அதை வந்து நம்ம ஆன்சர் கொண்டுட்டு வருவோம் அப்படிங்கிறது தெரிஞ்சிச்சு சார். அதனால நிறைய மெத்தட் நம்ம சால்வ் பண்ணிக்கிட்டே இருக்கும் போது ஓகே இது வந்து நம்ம ஏற்கனவே ஒரு வாட்டி சால்வ் பண்ணியிருக்கோம், இது கண்டிப்பா ஆன்சர் வரும் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சு அதை சால்வ் பண்ண வரும் சார். கொஞ்சம் டிபிகல்ட்டா இருக்கிற மாதிரி வேணா இதை நம்ம இந்த இடத்துல இது எடுக்கக்கூடாது அப்படிங்கிறதும் தெரிஞ்சிச்சு சார். அது மாதிரி செலக்டிவா தான் நம்ம பிக் பண்ணிருக்கோம் சார். ஓகே ஓகே சூப்பர். ஸோ இப்போ குவான்ஸ் நீங்க சொல்லிட்டீங்க. அடுத்தது ரீசனிங் போயிடுவோம். ரீசனிங் நீங்க ஸ்ட்ராங்கா இருந்தீங்களா? என்னென்ன மாதிரி மெட்டீரியல்ஸ்லாம் நீங்க ஃபாலோ பண்ணீங்க? ரீசனிங்க்கு வந்து சார் பேசிக் ஜாக்சன் சார் தான் சார். மற்றபடி நம்ம மெட்டீரியல் தான் சார். நம் டெஸ்ட்லாம் போட்டிருந்தோம்ல சார், அதுதான் சார் நான் ஃபாலோ பண்ணேன். ரீசனிங்க்கு வந்து அந்த டெஸ்டே எனக்கு கம்ஃபர்டபுளா இருந்துச்சு சார். நான் வேற எதுவும் சோர்ஸ் யூஸ் பண்ணல. ஆக்சுவலி நான் சொன்னேன் சார், எனக்கு டைம் வந்து ரொம்ப கம்மியா இருக்கிறதுனால என்னால வந்து அங்கங்க போய் எல்லாரோடையும் படிக்க முடியாது சார். எனக்கு நான் கைட்ல ஜாயின் பண்ண ரீசனே வந்து இது ஒண்ணுதான் சார். ஏன்னா எனக்கு வந்து ஒரு இது இப்ப நான் ஜாயின் பண்ணிட்டேன்.
அது வந்து மெட்டீரியல் நீங்க கொடுத்துட்டீங்க, அதை நான் சால்வ் பண்றேன்னா அது அடுத்தது அது அது ஆன்சர் அந்த கொரிஸ் அந்த டிஸ்கஷன்லாம் நம்மளுக்கு கிடைச்சிச்சுன்னா நம்ம அதை நல்லா முடிச்சிடலாம். அதோட வேற எதுவும் நம்ம போகணும்னு அவசியம் இல்லை சார். இது வந்து நம்ம கம்ப்ளீட்டா கவர் பண்ணிட்டோம்னாலே போதும். அந்த ஒண்ணுத்துக்காக தான் நான் மேக்ஸிமம் கைலில ஜாயின் பண்ண ரீசன் சார். அதே மாதிரி இருந்ததுனால நான் அப்பப்ப அந்த இதுல இருக்கிற டெஸ்ட்ல எல்லாத்தையுமே நான் சால்வ் பண்ணிடுவேன். தெரியாததை நான் வீடியோல பாத்துக்குவேன் சார். மற்றபடி வேற எதுவும் சோர்ஸ் யூஸ் பண்ணல. ரெகுலரா ஆனா போட்டுட்டு மட்டும் இருந்தேன் சார். மெத்தட்ஸ்லாம் நிறைய கத்துக்கிட்டேன். காட் இட். குவான்ஸ் ரீசனிங் ஓகே. இங்கிலீஷ் பொறுத்த வரைக்கும் நீங்க பேசிக்கா ஸ்ட்ராங்கான சப்ஜெக்டா உங்களுக்கு இங்கிலீஷ்? இல்ல சார், ஆக்சுவலி இங்கிலீஷ்ல தான் எனக்கு ரொம்ப கட் ஆஃப் வந்து போயிட்டு இருந்தது. ரீசன் மெயின்ஸ்ல வந்து மார்க் குறைஞ்சதே இங்கிலீஷ்னால தான் சார். ஓகே. பட் இப்போ ரீசெண்டா வந்து கொஞ்சம் நான் அது ரெகுலரா ஃபாலோ பண்ணதுனால கொஞ்சம் மார்க் வந்து இன்க்ரீஸ் ஆனிச்சு சார். ஓகே. எப்படி நீங்க ஸ்ட்ராட்டஜிஸ் ஃபாலோ பண்ணீங்க? என்னென்ன ஃபாலோ பண்ணீங்க இங்கிலீஷ்ல ஸ்கோர் பண்றதுக்காக? இங்கிலீஷ்ல வந்து சார் ரெகுலர் ப்ராக்டிஸ் தான் சார். நிறைய டெஸ்ட் எடுப்பேன் சார். நிறைய வெப்சைட்ல ஆனா இங்கிலீஷ்க்கு மட்டும் நான் நிறைய சோர்ஸ் வந்து ஃபாலோ பண்ணேன் சார். டெஸ்ட்டுக்காக சார். டெஸ்ட் அடால உள்ள டெஸ்ட், அப்புறம் நம்ம டெஸ்ட், இந்த மாதிரி நிறைய டெஸ்ட் மட்டும் எடுத்து எடுத்து போனோம். அது தப்போ கரெக்டோ அது ஆன்சர் என்ன, அதுக்கு என்ன வரணும் அப்படிங்கறத மட்டும் ரெகுலரா ஃபாலோ பண்ணிட்டேன். அப்புறம் வெகாப்ஸ் சார், வெகாப்ஸ் வந்து நிறைய ரிவிஷன் பண்ணிட்டேன் சார். ஓகே ஓகே. ஸோ இப்போ இங்கிலீஷ்க்கு நீங்கள் வேறு எதுவும் எக்ஸ்ட்ரா ஸ்டெப் எடுக்கலையா? இப்போ நீங்கள் இன்கேஸ் இங்கிலீஷில் வீக்காக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் எக்ஸ்ட்ரா ஸ்டெப் எடுத்துருக்கணும் இல்லைங்களா? பர்சனலாக டெவலப் பண்ணுறதுக்கு, ரீடிங்கை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக, இல்லை கிராமர். ரீடிங் வந்து எனக்கு வந்து நியூஸ் பேப்பர் வந்து கொஞ்சம் படிச்சு பார்த்தேன் சார். பட் எனக்கு அது வந்து ரொம்ப கஷ்டமா தெரிஞ்சிச்சு. அதனால நான் நாவல்ஸ் புக்ஸ் எல்லாம் வந்து படிக்க ஆரம்பிச்சேன் சார். அது வந்து ஒரு ஃப்ளோல படிக்கும் போது நமக்கு அந்த ஃப்ளோ தெரிஞ்சிச்சுனாலே நமக்கு கொஞ்சம் பெட்டரா இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு வினோ மேம் வந்து கொஞ்சம் சொன்னாங்க சார் ஒரு வாட்டி, எங்களுக்கு அது மாதிரி படிக்க கஷ்டமா இருந்துச்சுன்னா புக்ஸ் எல்லாம் எடுத்து படிங்க, நிறைய புக்ஸ் படிங்க, அந்த மாதிரி பேசேஜா படிங்க, அப்பதான் உங்களுக்கு அது ஞாபகம் வரும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சார். அந்த மாதிரி ஓகே. எப்படி உங்க ஹெக்டிக் ஸ்கெடியூல்ல வந்து கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கவே டைம் இருந்திருக்காது. எப்படி நீங்க வந்து நாவல்ஸ்லாம் படிச்சீங்க? அது நாவல்ஸ் நம்ம சார் ரொம்ப லாங் பிக்கா இல்லாம சின்ன சின்னதா ஸ்டோரி மாதிரி நம்ம காம்ப்ரிஹென்சிவ் இருக்கும்ல சார். நம்ம ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் அந்த மாதிரி இருக்கிறதா எடுத்து நிறைய எடுத்து அந்த மாதிரி படிச்சேன் சார். ஸ்டோரி பேஸ்டா நிறைய படிச்சு அந்த மாதிரி பண்ணேன் சார். ஓகே. இப்போ இங்கிலீஷ்க்குன்னு தனியா நீங்க டெய்லியுமே டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்களா? இல்ல உங்க ப்ரிப்பரேஷன் ட்ராக்கோட சேர்த்து அப்படியே கொண்டு போயிருவீங்களா? இல்ல சார், அந்த நம்மளோட ஷெட்யூல்ல இருக்கும்ல சார், அது அது கம்ப்ளீட் பண்ணிடுவேன் சார் இங்கிலீஷ்க்கு. அது தவிர வந்து வேற வெப்சைட்ல வந்து உள்ள டெஸ்ட் வந்து போட்டு பார்ப்பேன் சார். அவ்வளவுதான், மற்றபடி நான் ரொம்ப ஓகே ஓகே ஃபைன். ஸோ இப்போ இங்கிலீஷும் முடிச்சிட்டீங்க. நெக்ஸ்ட் ஜென்ரல் அவேர்னஸ் போகலாம். ஜென்ரல் அவேர்னஸ் பொறுத்த வரைக்கும் நீங்க என்ன மாதிரி ஸ்ட்ராட்டஜிஸ் ஃபாலோ பண்ணீங்க? ஆக்சுவலி நான் முன்னாடி அஃபேர்ஸ் கிளவுட் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தேன் சார். பட் அதுக்கப்புறம் வந்து அதுல வந்து நிறைய கொஞ்சம் வேகா இருக்கிற மாதிரி இருந்துச்சு சார். எனக்கு வந்து டைம் அவ்வளவு இல்லை, அது படிக்கிறதுக்கான டைம் எனக்கு இல்லைங்கும் போது நமக்கு வந்து எது பெட்டரா இருக்கும் அப்படின்னு அப்பதான் சார் ஆதித்யா சாரோட வீடியோ ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சேன் சார். அவங்களோடது ஏப்ரல் மந்த்ல இருந்து ஃபுல்லா கவர் பண்ணிட்டு இருந்தேன் சார். அப்புறம் நம்ம இதுல யூடியூப்ல அவங்க கைலில வெப்சைட்ல அவங்களோட இது இருந்துச்சுல சார், அதை ஃபுல்லா ஃபாலோ பண்ணேன் சார். அதுதான் கைலி வெப்சைட்ல இருக்கிறது ஆதித்யா சாரோடது மட்டும் தான் சார் நான் கரண்ட் அஃபேர்ஸ்க்கு ஃபாலோ பண்ணேன். நீங்க வேற ஏதாச்சும் ஃபாலோ பண்ணா கூட நீங்க தாராளமா சொல்லலாம். ஏன்னா பிளாட்ஃபார்ம்ங்கிறது வந்து ஒரு ரியலிஸ்டிக்கான ஒரு ஸ்ட்ராட்டஜி கொடுக்கணும் அப்படிங்கறதா ஒரு மேஜர் எய்ம். ஸோ நீங்க என்னென்ன ஃபாலோ பண்ணீங்களோ அது நீங்க டிரான்ஸ்பரண்டா சொல்லுங்க. இதை பார்த்து ஒரு 10 பேர் எக்ஸாம் கிளியர் பண்ணாங்க அப்படின்னா அது சந்தோஷமான விஷயம் தானே. ஆக்சுவலி எனக்கு வந்து ஜென்ரல் அவேர்னஸ்ங்கிறது ரொம்ப ஒரு கஷ்டமா இருக்கு. ஏன்னா எனக்கு அதை படிக்கிறதுக்கு டைம் கிடையாது. உண்மையை சொல்லணும்னா எனக்கு அவ்வளோ லென்த்தியா இருக்கிற பேசேஜே படிக்க முடியாது. நமக்கு தெரியணும் அந்த கான்செப்ட் மட்டும்தான். அப்ப அந்த கான்செப்ட் வந்து நமக்கு எங்கேருந்து கிடைக்குதுங்கும் போது தான் சார் நான் ஆதித்யா சார் அப்படின்னு பார்த்தேன். அப்புறம் ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் நான் ஆதித்யா சாரோட வீடியோவை ஸ்கிப் பண்ணிட்டு நான் போனேன். அதுக்கப்புறம் கடைசி அவங்க வீடியோவை பார்க்கும் போதுதான் அந்த இப்ப ஜென்ரல் அவேர்னஸ் படிச்சுட்டு நான் அந்த கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கும் போது அவ்வளோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு சார். ஏன்னா நமக்கு அந்த பேங்கிங் அவேர்னஸோட கான்செப்ட் தெரிஞ்சிருச்சு, அது ரிலேட்டடா தான் கரண்ட் அஃபேர்ஸ் வரும். அப்படிங்கும் போதே வந்து நல்லாவே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு சார். ஆக்சுவலி நான் இங்கே கைலியில இருக்கிறாங்கன்றதுக்காக சொல்லல, அவங்க கண்டிப்பா வெளியில இருக்கும் போது நான் அவங்கள ஃபாலோ பண்ணினேன். அதனால சார் சொல்றேன். ஹாப்பி. ஸோ இப்போ ஜென்ரல் அவேர்னஸும் முடிச்சிட்டிங்க. ஃபைனல் பார்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ. நீங்கள் கண்டிப்பாக IBPS PO இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருப்பீங்க, கிளியரும் பண்ணியிருக்கீங்க. ஸோ இன்டர்வியூ நீங்கள் ப்ரிப்பரேஷன் என்னென்ன விஷயங்கள் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க? ஆக்சுவலி
இன்டர்வியூ இன்டர்வியூ இருக்கு அப்படிங்கிறதுக்காகவே நான் ஆஃபீஸர் எக்ஸாம்ஸை வந்து அவாய்ட் பண்ண காலம் ஒன்று இருக்கு சார். ஏன்னா ரொம்ப பயம், ரொம்ப ஆக்சுவலி நம்ம போல்டா பேசுவோமாங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் ஃபர்ஸ்ட் எனக்கு கிடையாது சார். நான் வந்து ஆர்ஆர்பி பிஓ கிளியர் பண்ணி ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ நம்ம கைலியில தான் சார் நான் வந்தேன். அதுதான் என்னோட லைஃப்லயே வந்து அது மார்க் இன்டர்வியூவா இருந்தாலும் அதுதான் ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ எனக்கு சார். அப்படிங்கும்போது நான் ரொம்ப ஷிவர் ஆயிட்டேன். அங்க எனக்கு வந்து உம், அவங்க வந்து எங்களோட ஆன்சரே வந்து கிளியரா இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க சார். ஆனா நான் அங்க மெயின் இன்டர்வியூக்கு போகும்போது ஓரளவு மேனேஜ் பண்ணிட்டேன் சார். ஓரளவு அதுக்கு அந்த கேப்ல வந்து நான் ப்ரிப்பேர் பண்ணி மேனேஜ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் ஐபிபிஎஸ் பிஓ மெயின்ஸ்க்கு திருப்பி நம்ம மார்க் இன்டர்வியூக்கு நான் ஈரோடுக்கு வந்திருந்தேன் சார். வந்திருந்த போது அதே பேனல்ல உட்காந்து நான் அவங்கள்ட்ட ஆன்சர் பண்ணும்போது நல்லா கிளியரா சொல்றீங்க, உங்களுக்கு ஃபுல் கான்செப்ட் தெரியுது, இதே மாதிரியே போய் அங்க பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. அந்த அளவுக்கு அந்த ஒரு இன்பிட்வீன் கேப்ல வந்து நான் அந்த அளவுக்கு இம்ப்ரூவ் பண்ணியிருக்கேன் சார். அது கண்டிப்பா வந்து கைடியோட இதுதான் சார். எப்படி இன்டர்வியூக்கு ப்ரிப்பேர் பண்ணணும், என்ன மாதிரியான ஆன்சர்ஸ் நம்ம எதிர்பார்ப்பாங்க அப்படிங்கறதெல்லாம் அதே மாதிரி நான் ஐபிபிஎஸ் பிஓலையும் நான் நல்லா பண்ணியிருந்தேன் சார். ஹாப்பி. இப்போ நம்ம கன்சிஸ்டண்டாக ஒரு 4 இயர்ஸாக கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம் ஆஃப்லைன் மார்க் இன்டர்வியூ. ஒரு மேஜர் பர்பஸே என்ன அப்படின்னா வந்து கான்ஃபிடென்ஸை பூஸ்ட் பண்ணும் அப்படிங்கிறது தான். ஸோ இப்போ நீங்கள் சொல்கிறத கேட்கும்போது வந்து நீங்களும் ஒன் ஆஃப் த பர்சன் கான்ஃபிடென்ஸ் பூஸ்ட் பண்ணியிருக்கீங்க மார்க் இன்டர்வியூ மூலிமா. ரொம்ப ரொம்ப ஹாப்பி. ஸோ ஆல்மோஸ்ட் நீங்கள் சப்ஜெக்ட் வைஸ் எல்லா ஸ்ட்ராட்டஜியும் சொல்லி முடிச்சிட்டிங்க. ஃபைனலாக இப்போ நான் அவங்ககிட்ட கேட்க வருது என்ன அப்படின்னா, இப்போ உங்களை மாதிரியே ஸ்ட்ராட்டஜிஸ் ஃபாலோ பண்ணி உங்களை மாதிரியே வந்து கன்சிஸ்டண்ட்டாக ப்ரிப்பேர் பண்ணுற ஆஸ்பிரன்ஸுக்கு நீங்கள் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? மேபி ஒரு 2 இயர்ஸோ 3 இயர்ஸோ கன்சிஸ்டண்ட்டாக ப்ரிப்பேர் பண்ணி நிறைய ஃபெயிலியர்ஸ் பார்க்குற ஆஸ்பிரன்ஸுக்கு நீங்கள் என்ன அட்வைஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அகிலா? சார் ஒரே ஒரு சின்ன ப்ராபப் சொல்லணும்னு சொல்றேன் சார். வேர் தேர் இஸ் ஏ வெல் தேர் இஸ் ஏ வே அப்படின்னு சொல்லுவாங்க சார். எந்த இடத்துல ஒரு பவர் இருக்கோ அங்க உங்களுக்கு கண்டிப்பா ஒரு வே கண்டிப்பா கிடைக்கும் சார். அதனால உங்களோட ஹார்ட் ஒர்க் மட்டும் போடணும் சார். நம்மளோட ஹார்ட் ஒர்க் மட்டும் அந்த இடத்துல இருந்துச்சுன்னா கண்டிப்பா அது எவ்வளவு பெரிய ஒர்க்கா இருந்தாலும் கண்டிப்பா முடிச்சிடலாம் சார். நீங்க சொன்ன மாதிரி கன்சிஸ்டன்சியா வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும்னா கண்டிப்பா முடியும். அத நான் வந்து ஒரு அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கிறேன் சார். ஏன்னா வார்த்தையால சொல்ல முடியாது சார். கன்சிஸ்டண்டா ப்ரிப்பேர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா நான் அதை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி அதை ஃபாலோ பண்ணி சொல்றேன். எந்த ஒரு நடுவுல எந்த ஒரு கஷ்டம் வந்தாலும் அதை விட்டு விடாம அதை தாண்டி போயிட்டோம்னா கண்டிப்பா அந்த ஒரு பெரிய சக்சஸ் தான் சார் இருக்கும். கிரேட். இதெல்லாம் தாண்டி ஒரு பர்சனுக்கு மோட்டிவேஷன் ஃபேக்டர் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா, மணி இஸ் நாட் எவ்ரி திங். ஆனால் நீங்கள் மந்த் ஆன் மந்த் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெக்ட் பண்ணுற ஒரு சேலரி உங்களுக்கு வந்துட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயமும் சேம். அந்த சேலரி வச்சு நீங்கள் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணும்போது சின்ன சின்ன விஷயம் அதை கொண்டு நீங்கள் டிபெண்டன்சியாக இருந்திருப்பீங்க. இப்போ நீங்கள் ஒரு சேலரிட் பர்சனாக ஒரு கான்ஸ்டன்ட் சேலரி மந்த் ஆன் மந்த் வாங்கிட்டு இருக்கு அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா அதுவே ஒரு பெரிய ஃப்ரீடமாக இருக்கும். கரெக்டுங்களா? ஸோ இப்போ நீங்கள் எவ்வளோ சேலரி வாங்குறீங்க சார்? இப்போ கரண்டா வந்து 77 சார். 77,000 சார். 77,000. ஸோ இப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட் மந்த் நீங்கள் சேலரி வாங்கி என்னென்ன விஷயங்கள்லாம் உங்கள் ஃபேமிலிக்கு பண்ணீங்க? ஃபர்ஸ்ட் வந்து என்னோட நான் ஏன் கேட்குறேன் அப்படின்னா, சம்வேர் இந்த சேலரியோட கனெக்ட் ஆகும்போது ஒரு ப்ரிப்பேரிங் ஆஸ்பிரன்ஸ்க்கு அது ஒரு மோட்டிவேஷன் ஃபேக்டரா அமையலாம். அதுக்காக தான் நான் பாயிண்ட் பண்ணி கேட்குறேன். சார் எங்க இன்லாஸ்க்கும் எங்க அப்பா அம்மாவுக்கும் சாரி வாட்ச்லாம் வாங்கி கொடுத்தேன் சார். என் குழந்தைங்களுக்கும் ஒரு ட்ரெஸ்ஸஸ் எடுத்து கொடுத்தேன் சார். அப்புறம் எங்க மாமனாருக்கு முக்கியமா நான் வந்து ஒரு வாட்ச் ப்ரெசென்ட் பண்ணேன். அவங்க வந்து ஒரு எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. அது ரொம்ப அவங்களுக்கு சந்தோஷம். அது உண்மையா எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு சார். மற்றபடி என் ஹஸ்பண்ட்க்கு வந்து எதுவும் வேண்டான்னு சொல்லிட்டாங்க. இருந்தாலும் வாங்கி தரணும்னு ஒரு ஆசை இருக்கு சார். இதெல்லாம் தாண்டி ஒரு பேங்கரா நீங்க ப்ரௌடா ஃபீல் பண்ணும்போது எந்த மாதிரி சோசியல் ரெஸ்பெக்ட் உங்களுக்கு கிடைக்குது? நார்மல் சொசைட்டிலையும் உங்க ஃபேமிலி சர்க்கிள் ரிலேட்டிவ் சைட்ல எந்த மாதிரி ஒரு இமேஜ் உங்களுக்கு கிடைச்சதுக்குன்னு சொல்லுங்களேன். சார் நான் முன்னாடி சொல்லியிருந்த மாதிரி நான் கிளியர் பண்ண மாட்டேன்னு நான் நிறைய பேர் நினைச்சிருந்தாங்க. நான் கிளியர் பண்ணணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை அவங்க. ஓகே நான் இது பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 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 சந்தோஷம் தான் சார். கண்டிப்பா எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷம். அதே மாதிரி நம்ம இப்போ ஜாப் வரங்கிற போது வர கஸ்டமர் கிட்ட சரி, நம்ம கஸ்டமர் வந்து ரெகுலரா வரவங்க அவங்க கிட்டே ரெகுலரா வர கஸ்டமர்கிட்ட எல்லாம் பார்த்தோம்னா நல்ல ஒரு கான்டாக்ட் கிடைக்குது, நல்ல ஒரு ரெஸ்பெக்ட் கிடைக்குது. அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியா இருக்குது சார். கிரேட். ஸோ ஆஃப்டர் கம்ப்ளீஷன் ஆஃப் ஆஃபீஸ் உங்கள் வேல்யூபிள் டைமை நீங்கள் வந்து ஸ்பெண்ட் பண்ணி ஒரு ஒரு சூப்பரான செஷன் கொடுத்ததுக்காக ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் யுவர் ஃபியூச்சர்.
தேங்க்யூ ஸோ மச் சார். கண்டிப்பா இந்த வீடியோ வந்து என்ன மாதிரி ஹவுஸ் ஒய்ஃபா இருந்து படிக்கிறவங்க, கிட்ஸ் வச்சுட்டு படிக்கிறவங்களுக்கு கண்டிப்பா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நான் ரொம்ப நம்புறேன் சார். தேங்க்யூ தேங்க்யூ ஸோ ஸோ மச். மச். தேங்க்யூ.